கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் முழுமை பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் இவங்க யோசனை பண்ணேன். ரொம்ப கனமாக 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட 80% வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன். இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க. அது மாதிரி நான் பிறந்த போதே என் தந்தையார் இருந்து விட்டார். எங்கள் அப்பா என்ன கலர்னு எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு 8 ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார். அது கூலிக்கு 4 ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க. பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிராமப்புறத்துக்கு வந்து கை கொடுத்து காட்டுங்க. பருத்தி செடி, அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு 2 குரூப் இருக்கும். கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது, கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக் பருத்தி. அது இந்த செம்மணத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்ச போன அதுக்கு எடுத்து மாறு, பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மனுஷங்கன்னா பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும். ஒரு 6-7 பேர் வந்து அதை கூலிக்கு பிடிங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க. அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபாக கணக்கு போடும்போது ஒரு 10,000 பருத்தி மாறு நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும். பிடுங்கினா ஈஸியாக வராது. முக்கி பிடுங்கி எடுக்கும்போது 10-15 பிடுங்கும்போது லேசாக அது சிவப்பு கலராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும். முதல் கொப்பளமாகி உள்ள பாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும். நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ள வந்து சேப்பாக திட்டுருக்கும். அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும். இப்படியெல்லாம் வேலை செய்த என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன். பஞ்சம்னா உங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரியாது. பஞ்சம்னா உணவு தான், எதுவுமே விளையாது. அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க. ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்டவங்க யார் இருக்கீங்களா? அங்கே யாராவது கை தூக்க முடியுமா? ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் கொடுத்துருக்காரு. ஒட்டக பால் பவுடர் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவுச்சி வரும். இந்த ஒட்டகத்தோட நாத்தம் வராது. நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர். இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும். கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டீங்கன்னா கீழ்ப்புற அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது, அடி மரம் இருக்கும். மரத்தில் கடப்பாறையை போட்டு நம்பினீங்கன்னா உள்ள வந்து ஒரு யானை தந்தது கலர், ஒரு வெண்பழுப்பு கலரில் கிழங்கு வரும். அந்த கிழங்குல வந்து இவ்வளவு இது பேர் குதிர்னு பேர். முடாங்கிற சிறுசாக இருக்கு, பெருசாக பேர் குதிர்னு பேர். குதிரைக்குள்ள ஒரு பாறை குதிருக்கு வந்து கட்டி அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை உள்ள போடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து தட்டி ஒரு 10-20 கருப்பட்டி பட்டு அதை உள்ள தட்டி உள்ள போடணும். போட்டு ஒரு பாதி குதிரைக்கு தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த பழுப்புக்கல் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ்ல லூஸ் மோஷன் போகும். இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். படுத்துருக்கும் போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னா எங்கள் காலத்து சாப்பாடெல்லாம் தினம் சமைக்கிறதுலாம் கிடையாது. காலையில் முந்தின நாள் செஞ்சு பழைய சாறு இருக்கும், சோளச்சோறு இருக்கும், அடிப்பத்திலாம் அதுக்கு இப்போ சீவச்சோறு சொல்லுவாங்க. சீவச்சோறத்துக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு பால் எப்படி மாடு இருந்தாலும் அதுக்கு தயிர் கிடைக்கும். தயிரும் சீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு 6-7 ஆண்டுகள் பள்ளிக்கூட காலையில் சாப்பிடுவேன். அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்கா நீ பெத்த அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மாவை பேசாமல் இருந்தேன். அது இது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடன் வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன். அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஜில்லாவுக்கு தான் தெரியும், நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை, அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அன்றைக்கி மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க. மற்ற நேரத்தில் கிடைக்காது. சாயங்காலம் கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல், அதான் நைட் சாப்பாடு. இப்போ போகும்போது ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது.
பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வாத்தியார் இருக்கிறாரு, கல்யாணசாமி நாடு இருந்தார். ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மொட்டை மண்டபம் ஊருக்கு நடுவில் ஒரு மண்டபம் வந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட் இருக்குன்னு பூரா தூசி வந்துட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருக்கோம். சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும். சாணம் போட்டு பார்த்துக்கிங்க நீங்கள், மாடு சாணம் போட்டவுடன் அதில் ஒரு புகை வரும். அதை பாரு அந்த அம்மா பார்த்துக்கங்க. சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பிசைஞ்சு கரைச்சி அதை வந்து மிளகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு 30 பேர் நாங்கள் படித்தோம். அப்படி 1ஆம் கிளாஸ்க்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ்க்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸ் 4 ரூபா, அப்புறம் 5ஆம் கிளாஸ் 4 ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸில் ஜீனியஸாக இருந்தவர். நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லியிருக்கேன். எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க, இது எங்கே போனால் இதே சொல்லிட்டுங்களான்னு. இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுக்க, இங்கேயும் சொல்கிறேன். ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன். காலரைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இப்போ நான் சொல்கிறீங்களா? காசு வச்சுருக்கேன், ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன். காலைக்கால் காசுக்கு 4 கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இந்த கணக்கில் 4 வயசுக்குள்ளே போட்டு 4ஆம் கிளாஸுக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8க்கு 2.25 ரூபா ஃபீஸ், 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஃபீஸ். இப்போ வரும்போது டோட்டல் பண்ணி பார்த்தேன், 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து SSLC முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ காட்சி பையனை ப்ரீகேஜி சேர்த்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, பைத்தியம் முடிச்சுதான் நினச்சிப்பாங்க. 365 ரூபா 50 பைசால நான் ஸ்கூல் பையனில் முடிச்சுட்டேன். அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது. SSLC படிக்கும்போது அம்மா பழக்கம் போல் காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5.25 ரூபா ஃபீஸ் மாதத்துக்கு கட்டியாச்சு, மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லி என்னடான்னு கேட்டாங்க. 11 ரூபா 50 பைசா. இது என்ன ஏழவு எப்படின்னாங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா, பொது பரீட்சையாமா, அதுக்கு உயர் எடுத்துக்கோ நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு 12 ரூபா 50 பைசா பேர் டிக்கெட்டே கொடுத்தாங்க. பேங்க்கெல்லாம் கிடையாது, சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்மளா கொடுத்தாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்று, இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை இந்த 6, 7, 8, 9, 10, 11 இந்த 5-6 வருஷம் படித்தா பசங்க 20 பேர், பொண்ணு ஒரு 5-6 பேர், பள்ளிக்கு டீச் பண்ண வாத்தியார் 6-7 பேர். ஒரு ஸ்வீட்காரன் காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். 5 கொன்னே போடுவேன். 5 குழந்தைங்க வந்துச்சு, ஒன்றா செத்து போச்சு. ஒரு பையன் செத்து போச்சு, பொண்ணு செத்து போச்சு, ஒன்றா பிள்ளைகள் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு 5-6 குழந்தை கொன்னே போடு பையன் என்ன பரவாயில்லைனாங்க. பேசாமல் வந்துட்டேன். அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க. என்ன மாதிரியே கூட போச்சவங்கள நான் எப்பவும் 4th ரேங்க் தான், விட மாட்டாங்க. ராட்சச பையலுக்கு முன்னாடி 3 பேர் விடவே மாட்டேன். என்ன முக்குனாலும் விட மாட்டாங்க. 4th ரேங்க் தான், கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த 1, 2, 3லையும் 2 பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல. ஒரு 3-3:30 மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நான் 3 பேர் வெளியே ஒரு பையன் தூக்கி தோடு போட்டு எங்கடா போனீங்கன்னாங்க. வீட்டுக்குண்ணா குரூப் ஃபோட்டோ நாங்கள் அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா. ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் இருந்து போனாங்க. அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க. எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இப்போ எங்களுக்கு குரூப் ஃபோட்டோ வச்சுருந்தா எனக்கு கண்டு இரிட்டேட். குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன், நம்பவே மாட்டேங்க. 50 ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை. இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு. நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது. 192 படங்கள் நடிச்சு. ஆனால் எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது, ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது. அந்த 5 ரூபா ஃபோட்டோ கிடையாது. ஏதோ கொஞ்சம் நீ கைதட்டுக்காக சொன்னீங்க, இப்போ எப்போ நெஞ்சில் வலிக்கு நினச்சிப்பாங்க. அந்த 5 ரூபா ஃபோட்டோ எனக்கு வாங்கி எடுக்க முடியல. அப்போ காலம் எப்படி கேள்வி பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் 2057 விட்டு 50 ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகலாம் மானசாரனை கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலை தேடி உயிரோட வந்து 8 பசங்க 5 பாட்டி ஆகிட்டாங்க. 4 பிள்ளைங்க பாட்டிமா, நான் தாத்தா தானே, ஒரு 4-5 பாட்டிமானுங்க ஒரு பிரச்சனை. பாட்டியா 4 பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு இருக்குது, பழைய பெஞ்சு கிராக் விட்டு அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார், கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் சார் தெரியும், பிரைவேட் பள்ளி நிறையா கேபிட்டல் மிஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட் பள்ளி காசு கிடைக்காது. நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமாக அது நீங்கள் தத்தெடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கின்றாங்க. அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து 1 ரூபா போய் 26,000 ஒரு மீட்டிங் விட்டு வச்சு பில்லு நேரம் ட்ரஸ்ட் கண்டுபிடி சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து 30 லட்சம் ரூபா சேர்த்து வச்சு 10 நாளைக்கு இந்த பொண்ணுங்கிறாரு ப்ரைஸ் வாங்கிச்சு. எங்கள் ஊர் பொண்ணுங்க, அந்த பொண்ணு சூலூர் பொண்ணு அதான் இருக்குவாங்க, அந்த பொண்ணை வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கு.
1,50,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது, 30 லட்சம் ரூபா பேங்க்ல போட்டு 14வது ஆண்டு பரிசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்க பிறந்தேன், நீங்கெல்லாம் என் மகன் பேரம் பேத்தியில கிடையாது, நீங்கள நம்மளாம் ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம். நீங்க நினைச்சீங்கன்னா சிவகுமார் ஒண்ணுமே இல்லை, சிவகுமார் சாம்பிள். நீங்க வந்து உங்களுக்கு இமயமலை இருக்கு, இமயமலை உங்களால் தொட முடியும். ஒரே விஷயம், கல்வி. அந்த 11 பேர் படிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு சண்டை தெப்பத்தேர் ஓடி வந்தேன். அந்த கல்வி தான் காப்பாத்திட்டு, கல்வியும் ஒழுக்கமும். காப்பாற்றிப்பட்டு 68 வருஷம் ஆகுது. கை தூக்குங்க, காஃபி சாப்பிடாம கை தூக்குப்பா, ₹1 இருக்க மாட்டீங்க, தூக்க பரவாயில்ல, 2 மணி கை தூக்கானடா. அடா மகனே ராஜா, காஃபி வீட்டில் போட்டுல இல்லையா? அப்படியா? போட்டு கொடுத்து சாப்பிடாம இருந்தாலும் பெரிய ஆளு பிருந்தாசாரி சொல்லியா? போட்டு கொடுத்து காப்பிட்டு 1958 அப்புறம் இது வரைக்கும் நாக்கு படல. அப்ப எதுக்கு நம்ம காப்பியே சாப்பிட்டீங்கன்னா தண்ணி அடிப்போமா, மொத்த சமாளம் பண்ணுவோமா? கல்வியும் ஒழுக்கம் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும். நன்றி, வணக்கம்.